எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். பேதையாய் இயேசுவை வாழ்விலே சந்தித்தேன், கொஞ்சமாய் சிலுவையில் நம்பிக்கை வைத்திட்டேன். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் 103 இறைவார்த்தை 14. அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விபூதி புதன் என்ற நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றிலிருந்து நம்முடைய தவ முயற்சிகள் மாற்றங்கள் ஆரம்பிக்கின்றது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு எதை நினைவூட்டுகின்றார் என்றால், உன்னை நான் அறிந்தவன், உன்னை நான் படைத்தவன், நீ யார் என்பது எனக்கு தெரியும். இதோ நீ இன்றைக்கு பணத்திலோ பதவியிலோ அறிவிலோ பெரியவனாக இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே நீ தூசிக்கு நிலையானவன்தான். ஆகையினால் வெளியரங்கமான வாழ்வை விட்டுவிட்டு உள்ளரங்கமான ஆன்மீக வாழ்வை தேடுவோம். மாற்றம் நிறைந்த வாழ்வுக்குள் கடந்து செல்வோம். நம்மிடம் இருக்கக்கூடிய பதவியும் புகழும் மற்ற உலக பிரகாரமான காரியங்களும் அழிந்துவிடும். ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை. அழிவில்லாத ஆன்மாவுக்கு வேண்டிய உணவை தேடுவோம். மாற்றம் நிறைந்த வாழ்க்கைக்குள் கடந்து செல்வோம். இந்த காலம் மாற்றத்தின் காலம். இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அழைப்பை ஏற்று செயல்படுவோம். ஆமேன். God bless you.